எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன், நியூ டெல்லி மாங்கல்யம். அதாவது பிடிஎஃப் ஃபைல் போட்டிருந்தா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு 64 பேஜுக்கு 2500 கேர்ள்ஸ் ப்ரொஃபைலுடைய வீடியோ ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டின்ட்டுருக்கேன். ஸோ இப்போ அதை தொட்டிருக்கேன். இப்போ அதை டபுள் டச் பண்ணும்போது ஒரு டவுன்லோட் பண்ணது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு பெருசு பண்ணி பாருங்கள் 2 விரலையும் அப்படி வச்சு நீங்கள் பெருசு பண்ணலாம். எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அது மாதிரி. இப்போது இங்கே வந்து கேர்ள்ஸ் ப்ரொஃபைலினுடைய டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். எத்தனை இப்போ AU 89 அப்படின்னு ஒரு இது அவங்களுடைய இதில் பலராமன் ஐயர், இது பையன், அதாவது கோலட் அனுஷ்யா அப்படின்றது MU2K 143 அப்படிங்கிறது. என்ன வேணும்? ஐயர், வடமால், ஸ்ரீவர்ஷ கோத்திரம், 16681, விருச்சிகம், அனுஷம், அப்புறம் 2:30 AM பிறந்திருக்கேன், கல்யாணில் பிறந்திருக்கேன், மும்பையில் பிறந்திருக்கேன். அப்படி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போஸ்ட் கிராஜுவேட்டு, அப்புறம் 5 feet 65 kg. கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்னா கேட்டிருக்காங்க. அதான் பாய் க்ரூம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி இதில் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் வெல் செட்டில்ட் பாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பர்டிகுலராக இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது NDM ரிஜிஸ்டர் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே இதில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடே கொடுத்துருக்கேன் இதில். இப்போ பாருங்கள், ஹவு டு சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இங்கே இதில் பாருங்கள். இதில் வந்து UC 6K 7332042 அப்படின்றது ஒரு இது கொடுத்துருக்கேன். பட் இதை வந்து நான் இப்போ எனக்கு வந்து இந்த இது வேணும், அதனால் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இதை மட்டும் இப்போ காப்பி பண்ணிக்கிறோம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நேராக வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு போடுங்க, கூகுள் சர்ச்சுக்கு போங்க. இந்த மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் இங்கே என்ன வேணாலும் வெப்சைட் சர்ச் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல போய்ட்டு அப்படியே இது போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இப்போ சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சர்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதோ வருது பாருங்கள். இது வந்து 2 விதத்தில் வருது. நாட் நோ. ஸோ 2 விதத்தில் வருது. இங்கே வந்து இப்போ இது டேட் ஆஃப் பர்த் 1993, இது கேர்ள்ஸ் ப்ரொஃபைல். இதில் அக்ஷயா அப்படின்னு போட்டுருக்கல. இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லிங்க், எந்த லிங்க் வேணாலும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வெப்சைட்டுக்கு போயாச்சு. வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் காட்டும் பாருங்கள். ப்ரொஃபைல் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். UC 6K அவங்களுடைய அக்ஷயா வாசுதேவன் அப்படிங்கிற ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபுல் ப்ரொஃபைலும் பார்க்கலாம். ஃபுல் ப்ரொஃபைல் நீங்கள் பெருசு கூட பண்ணி பார்க்கலாம். இதில் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ. அவங்க கனடாவில் இருக்காங்க, PhD படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். அக்ஷயா ஃபீமேல், காஸ்ட் வந்து தெலுங்கு பிராமின்ஸ், கர்நாடகா முழு அப்படிங்கிற ஒரு இதில், ஆத்திரேய கோத்திரம், உத்திராடம், மகரம், December 15, 1993 பிறந்திருக்காங்க. 11:25 PM கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே போனீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? பாருங்கள், இது ஒரு பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு நீங்கள் நிறையா கால் பண்ணுறோம். அது இது மாதிரி தான். இப்போ எப்படி இது சர்ச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். திரும்பி நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்படி சர்ச் பண்ணுறது டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். அதாவது 2450 கேர்ள்ஸ் பிரைட்ஸ் ப்ரொஃபைல், 64 பேஜ். இதில் 64 பேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேஜும் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஏஜ் வைஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் வைஸ் இருக்கும். அதை ஹவு டு சர்ச்சில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். டைப் அண்ட் சர்ச் கூகுளில் இந்த என்ன வேணுமோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அதிலேருந்து எடுத்து இது பண்ணலாம். ஸோ இந்த PDF ஃபைலை அப்படியே தொட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா உங்கள்கிட்ட இந்த இது இருந்ததுனாக்கா PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது.
அந்த ஆப்லேருந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆனதும் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய பார்க்கலாம். அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 64 பேஜ் இருக்குது. 64 பேஜுக்கு நிதானமாக நீங்கள் பாருங்கள். முதல்ல எடுக்கும்போது ஆரம்பிக்கும்போது என்னென்ன மாதிரி ஏஜ் வைஸாகவும் இருக்குது. இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியான ஏஜ். 68, 71, 67, 64, 63 இதெல்லாம் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறது. முதல்ல வந்து 60 இயர்ஸில் ஆரம்பிக்கிறது. லாஸ்ட்டாக போக போக 18 இயர்ஸில் வரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேஜ் வேணாலும் அந்த பேஜ் அப்படி நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது, எந்த ஏஜ் வைஸ் பாருங்கள். ஸோ இப்போ 87 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னாக்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி இருக்குது, என்ன ஏஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ அது ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது முதல்ல ஹை ஏஜ்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். டேட் ஆஃப் பர்த்தில் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இதுதான் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இப்போ 2000 வந்துடுச்சு பாருங்கள். இதில் 2001 அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்று. இது 2001, 2002, 2002 வரைக்கும் அல்ல 4 வரைக்கும் இருக்குது. 4 கூட இருக்குது. 2004 கூட ஒருத்தர் சாண்டில்ய கோத்திரம் யார் 2004 ஐயர் ருத்ராக்ஷா அப்படின்னு ஒரு பேரில் MD 12K 941 அதில் ருத்ராக்ஷா அப்படிங்கிற பேரில் 2004 பிறந்திருக்காங்க. அந்த டீட்டெயிலும் இருக்குது. மேஷம் அஸ்வினி இப்படி இந்த மாதிரி நீங்கள் அதில் பார்த்து இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்ததும் இங்கே போய்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகலாம். எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே நெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இதில் போய் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதை ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சர்ச் பண்ணலாம். இதை சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி லிங்க் வரும். இந்த மாதிரி லிங்க்கு பார்ட் 4 கூட இருக்குது. ஓவர்சீஸ் இதுலேயே அந்த பொண்ணோட டீட்டெயில் இருக்குது. அது எல்லாமே டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு க்ளியராக போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம டச் பண்ணாலே அந்த சைட்டுக்கு போய் அது ஓப்பன் ஆகிடும். ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃபுல் ப்ரொஃபைலில் இருக்குது. அங்கே கான்டாக்ட் நம்பர்லாம் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால் இந்த 64 பேஜில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயிலாம் இருக்காது. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட 2500 மெம்பர்ஸோட டீட்டெயில் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.